ஆக்டர் அர்ஜுன் அவரோட பொண்ணுக்கு வரதட்சணையா 500 கோடிக்கும் மேலே சொத்துக்கள் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி பார்க்குற எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் என்னென்ன அவர் பொண்ணுக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல குணச்சித்திர நடிகர் தம்பி ராமையா அவர்களோட பையன் உமாபதி அவர்கள் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களோட பொண்ணு ஐஸ்வர்யா 2 பேருமே லவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே பேரண்ட்ஸ்கிட்ட சம்மதம் வாங்கி இவங்களோட திருமணத்துக்கு அடியெடுத்து வச்சுருந்தாங்க. ஜூன் 10ஆம் தேதி இவங்களோட திருமணம் நடந்திருந்துச்சு. ஜூன் 14ஆம் தேதி இவங்களுக்கு ரிசப்ஷன் நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த 2 ஃபங்க்ஷனுமே எல்லோருமே வியந்து பார்க்குற அளவுக்கு ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களும் சரி தம்பி ராமையா அவர்களும் சரி செஞ்சுருந்தாங்க. அண்ட் இதில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் தன்னோட பொண்ணுக்காக பல கோடி வரதட்சணைகளாக கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருக்கு 1000 கோடி ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கு. அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது. அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு இருக்க சொத்து மதிப்பை அப்படியே 2ஆக பிரிச்சிருக்காரு. அதாவது 500 கோடின்னு பெரிய பொண்ணுக்கு 500 கோடி சின்ன பொண்ணுக்கு 500 கோடி அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பிரிச்சிருக்காரு. அண்ட் அந்த 500 கோடியை அவரோட பொண்ணுக்கு வித்தியாசமான முறைகளில் அவர் பரிசாக கொடுத்துருக்காரு. குறிப்பாக சொல்ல போகணும் அப்படின்னா சென்னையில் அர்ஜுன் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான இடங்கள் இருக்குது. ஒரு கிராமம் இருக்கக்கூடிய அளவுக்கான இடங்கள் இருக்குது. அதில் ஒரு பகுதியை அவங்களோட பொண்ணு பேரில் எழுதி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பொண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு சொகுசு பங்களா, கிட்டத்தட்ட அது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களாவமா, அந்த ஒரு பங்களாவை அவர் கொடுத்துருக்காரு. அண்ட் இதை தாண்டி சீர்வரிசையாக மட்டுமே பல கோடிக்கு நகைகள் கொடுத்துருக்காரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இருப்புக்காக பணங்கள் கொடுத்துருக்காரு. அதாவது பணத்தை நார்மலாக அக்கௌண்ட்டில் டெபாசிட்லாம் பண்ணாமல் செக்கிலெல்லாம் கொடுக்காம ரொம்பவே வித்தியாசமான முறையில் அவங்க பொண்ணுக்கு கொடுத்துருக்காரு. அது என்ன அப்படின்னா பணத்தை மூட்டையில் கட்டி 10க்கும் மேற்பட்ட மூட்டைகளில் அந்த பணத்தை கொண்டு போயிட்டு அங்கே சீர்வரிசையாக வச்சிருக்காரு. அண்ட் இதை பார்த்து அங்கே இருந்த எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. தன்னோட ஒட்டுமொத்த சொத்தையுமே தான் பொண்ணுங்களுக்காக மொத்தமாக செலவு பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துட்டு ரசிகர்கள் எல்லாமே கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்கள் அவருக்கு இருக்க சொத்து மதிப்புக்கு கண்டிப்பாக இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் அவரோட பொண்ணோட ஃபியூச்சருக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் மீது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று வழக்கு பதிவாகி இருக்கு. அது என்ன அப்படின்னா கொடைக்கானல்ல அவருக்கு சொந்தமாக ஒரு இடம் இருக்கு. அந்த ஒரு இடத்துல அவர் வீடு கட்டியிருக்காரு. அங்கே நிறைய இடங்களை ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. மேலும் சதுப்பு நிலங்களில் 600 அடிக்கு தான் வீடு கட்டணும். ஆனால் இவர் 2000 அடிக்கு வீடு கட்டியிருக்காரு. அதுவே ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. உரிய அனுமதி இல்லாமல் அவர் வீடு கட்டியிருந்திருக்காரு. அதுவும் ஒரு பிரச்சனையாக போணுச்சு. இதற்கிடையில் அவர் ஒரு கணவாயை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கு. அண்ட் இது சம்பந்தமாக பாரதிய யோசனா அப்படிங்கிற சமயத்திலிருந்து அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக பிரகாஷ்ராஜ் அவர்கள் நோட்டீஸ் ஒன்று அனுப்பி அதற்கான விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பிரபல நடிகரான பிரகாஷ்ராஜ் அவர்கள் நிலத்தை அபகரிச்சிருக்காரு அப்படிங்கிற வழக்கு இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.